guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட ஓவியோ பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், பெஞ்ச்மார்க் அண்ட் ப்ராடக்ட் இண்டெக்ஸ், செக்டரல் இண்டெக்ஸ், டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ்லாம் பார்க்குறோம். ப்ளீஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மூவிங் ஆன் தி ஸ்லைட். இன்னைக்கு நம்மளோட பெஞ்ச்மார்க் equity indices நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் அவங்களோட 5th ஸ்ட்ரைட் டேவா கன்சிக்யூட்டிவா இன்னைக்கு 5th டேவா அவங்க வந்து கெயின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து எண்ட் ஆகுறப்ப இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹைட் வந்து டச் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 22,187 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலா இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ஸை லீட் பண்ண செக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஃபினான்ஷியல், ஆட்டோ அண்ட் எனர்ஜி செக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மிக்ஸ்டு குளோபல் கியூஸ் வந்து இருந்ததுனால பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டு. பட் வந்து இனிஷியல் ஹவர்ஸ்ல வந்து கெயின்ஸ் லாசஸ் அந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருந்தது. பட் நிறைய செக்டோரியல் இண்டெக்ஸஸ்ல வந்து பையிங் இருந்தது. அதே மாதிரி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல வந்து பையிங் இருந்ததுனால அதனோட டேனோட ஹை லெவலுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக முடிஞ்சது நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றாங்க. பிஎஸ்சி பெஞ்ச்மார்க் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு 282 பாயிண்ட்ஸ் ஆர் 0.39% வந்து ரைஸ் ஆயிட்டு 72,708 அப்படின்ற லெவல்ல இருந்தது. இந்த ப்ராடர் என்எஸ்சி நிஃப்டி அவங்க வந்து 81 பாயிண்ட்ஸ் ஆர் 0.37% வந்து ஏறிட்டு எண்டில் வந்து 22,122 அப்படின்ற லெவலில் செட்டில் ஆனாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஓவியூ கண்டினியூ பண்றோம். இன்னைக்கு வந்து பிஎஸ்சியில லிஸ்ட் ஆன எல்லா ஸ்டாக்ஸ்லயும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2.17 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்தமா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 391.7 lakh crore சொல்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்ஸ்க்கு தான் ஃபேவரா இருந்ததுன்னு சொல்றாங்க. அபவுட் 2,431 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 1,535 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. 136 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இருக்காங்க. அமௌங் சென்செக்ஸ் பேக்ல வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், சன்ஃபார்மா, மாருதி இவங்க எல்லாமே வந்து ஹையரா க்ளோஸ் ஆனாங்க. எல்என்டி, விப்ரோ, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே வந்து கட்ஸ்ல தான் எண்ட் ஆனாங்க. டாப் கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா நிஃப்டி பேக்ல கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ, ஐசிஐசி பேங்க் அண்ட் சிப்லா. யூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா நிஃப்டி பேக்ல கோல் இந்தியா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எல்என்டி, விப்ரோ அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட், செக்டோரியல் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நிஃப்டி கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து 1.9% வந்து ஏறி இருந்தாங்க. இவங்களை யாரெல்லாம் லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், ஓரியன்ட் எலக்ட்ரிக், நிஃப்டி எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பேங்க், ஆட்டோ, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹையரா க்ளோஸ் ஆனாங்க. ப்ராடர் மார்க்கெட் பார்க்குறப்போ நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.3% ஏறி இருந்தாங்க. வைல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.4% ஏறி இருந்தாங்க. பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.3% ஏறி இருந்தாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பிஎஸ்சியில் 0.7% ஏறி இருந்தாங்க. இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு 5.22% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு அவங்க வந்து 15.22 அப்படின்ற லெவல்ல இருந்து இன்னைக்கு வந்து 16.02 அப்படின்ற லெவலா இன்னைக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு வந்து 5th கன்சிக்யூட்டிவ் டேவா இன்னைக்கு வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்காங்கன்னா 151 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க. ஏறிட்டு 46,536 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு செட்டில் ஆனாங்க. மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் லைன், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து சுலா வினிகர்ஸ், இவங்க வந்து 8.2% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிளாக் டீல் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வர்த்னா 676 crore வர்த்ன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர்ல வந்து இன்னைக்கு பிளாக் டீல் 676 crore வர்த் வந்து நடந்ததுதான். இன்னைக்கு வந்து ஷேர் வந்து 8.2% இறங்கினது காரணம்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமீடியட்டா வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது, பையர் யாரு செல்லர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. February 16 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெல்ஜியம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி வந்து வெர்லைன் இன்வெஸ்ட் அவங்க வந்து பிளானிங் பண்ண போறாங்க. இந்த சுலா வினிகர்ஸ்ல இருந்து எக்ஸிட் ஆக போறாங்க. மேபி இவங்க செல்லரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்து February 16 கொடுத்துருக்காங்க. பட் கன்ஃபார்மா இன்னைக்கு பையர் யாரு செல்லர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து பிபி ஃபின்டெக், பாலிசி பஜார், அதாவது அந்த ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 7.7% ஏறி இருக்கு. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் IRDAI இவங்க கிட்ட இருந்து அப்கிரேட் வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி
பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து அவங்களோட லைசன்ஸை வந்து டைரக்ட் இன்சூரன்ஸ் புரோக்கர்ல இருந்து அவங்க காம்போசிட் இன்சூரன்ஸ் புரோக்கரா அவங்க வந்து லைசன்ஸ் வந்து மாறின ரீசன்னால அந்த ஷேர் வந்து பிபி ஃபின்டெக் வந்து 7.7% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் கம்பெனி ஆர்விஎன்எல், இவங்க வந்து 5.84% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியினுடைய ஆர்டர் புக் வந்து 65,000 crore வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டேட் ரன் கம்பெனி வந்து ஆஃப் ஷோர்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாலன்னு பார்த்தா சென்ட்ரல் ஏஷியா, யூஏஇ அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியான்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர் கால் நடந்தப்போ அவங்க இந்த மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷாஃப்லோர் இந்தியா இவங்க வந்து 1.44% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன் இயர் வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 9.25% இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q3ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 209.6 crore சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னால இறங்கி இருக்குன்னு பார்த்தா அவங்களோட வீக் ஆப்ரேட்டிங் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் கம்பெனி மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் MRPL, இவங்க வந்து ஷேர் வந்து இன்னைக்கு 18% வந்து ரேலியா இருந்தாங்க. மந்த்லி கெயின்ஸ் பார்த்தோம்னா பிப்ரவரியில வந்து 60% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரியில வந்து 33% வந்து இன் டோட்டல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் டு டேட் வந்து இந்த ஸ்டாக் வந்து 113% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னால வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் நிறைய வந்து செவரல் அனலிஸ்ட் வந்து அவங்களோட Q3 பெர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த ஸ்டாக் வந்து டவுன்கிரேட் பண்ணாங்க. டவுன்கிரேட் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்ஐசி, இவங்க வந்து 1.36% இருந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்சூரன்ஸ் இந்த இன்சூரர் அதாவது எல்ஐசி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆர்டர்ஸ் ஒர்த் 21,740 crore வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீஃபண்ட் பீரியட்னு பார்த்தா 2012 to 2019 பீரியட்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 25,464 சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இந்த பேலன்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ரெகுலேட்டரி ஃபைலிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் கம்பெனிக்கு ரிசல்ட். இவங்க வந்து 10% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ரேட்டிங் ஏஜென்சி இவங்க வந்து கிறிசல் வந்து ஆன் இயர் வந்து அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர் குவார்டர்ல 33% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்னன்னா, ப்ராஃபிட் வந்து என்னவா வந்திருக்கு அப்படின்னா 210 crore வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆப்ரேட்டிங் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ வந்து 11.6% ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 917.7 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ், இவங்க வந்து 1.55% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து நோவாரிட்டிஸ் ஏஜிஸ்னோட ஸ்டேக்கை வந்து நோவாரிட்டிஸ் இந்தியால இருந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்பீட்டடா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டொமஸ்டிக் போர்ட்ஃபோலியோ வந்து அக்வயர் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் கம்பெனி குவிஸ் கார்ப், இவங்க வந்து 7.59% வந்து இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து இந்த சிங்கிள் கம்பெனியை 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸா நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம், ஷேர் ஹோல்டருக்கு வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால இன்னைக்கு வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து 7.59% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கம்பெனி வந்து NHPC, இவங்க வந்து 4.52% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 300 MW சோலார் பவர் பிளான்ட்டை வந்து ராஜஸ்தான்ல வந்து செட் பண்ண NHPC வந்து ராஜஸ்தான்ல 300 MP சோலார் பவர் பிளான்ட் வந்து செட் பண்ண போறாங்க. அதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லீட் பண்ணதுனால இந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பொறுத்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ண போறது வந்து NHPCன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழேனா PPSU ஸ்கீமு கீழே பேஸ் 2 ட்ரான்ஸ் 3ல வித் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,732 crore சொல்லியிருக்காங்க. இதை வந்து செப்டம்பர் மந்த் வந்து கமெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.